யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். வேதனை படுத்தின சிநேகிதருக்காக, வார்த்தையினால் அழ வைத்த சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது முதலாவதாக யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உனக்கு சத்துருக்கள் அதிகமாக எழும்பி இருக்கலாம், உனக்கு விரோதமாக எழுப்பி உன்னை அழிக்க வேண்டும், உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று கூட திட்டங்களை போட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீ அவர்கள் மேல பொறாமப்பட வேண்டாம். அவர்கள் அழியலையே, நல்லா இருக்காங்களே என்ற ஆண்டவரோட போய் நீ முறையிட வேண்டாம். அவர்கள் மனமாற வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யம் வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அப்பொழுது உனக்கு விரோதமா இருக்கிறவர்களெல்லாம் உன் பட்சத்துல வரும்படி தேவன் செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, உன் ஜெபம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும்.